கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே 8ஆம் சங்கீதம் மிக ஆழமான அர்த்தம் நிறைந்த சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே வானத்தை குறித்தும் சந்திரனை குறித்தும் நட்சத்திரங்களை குறித்தும் மட்டுமல்ல, பால் குடிக்கும் குழந்தையை குறித்தும் கூட நாம் படிக்கிறோம். இது 19ஆம் சங்கீதத்திற்கு இணையான சங்கீதமாய் இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நாம் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அது இருக்கும் இடத்திலே நாம் கவனிக்கும்போது தேவனே அவைகளை ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்திலே வைத்தார் என்பதை நினைவு கூற வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யார் யார் நரகத்திலே தள்ளப்பட முடியாது? துன்மார்க்கன் யாரை ஞாபகப்படுத்துகிறான்? தேவன் இல்லை என்று சொன்னவர்கள் யாருடைய காலத்திலே உருவானார்கள்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று சங்கீதம் 9:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி கொலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒளிந்து போயிற்று. இங்கே ஜாதிகளை என்று சொல்லும் பொழுது தேவனை அறியாதவர்களை என்று அது பொருள் கொடுக்கிறது. வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த மிக கடுமையான வார்த்தைகள் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்நாட்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து போதுமான அளவு பிரசங்கிக்கப்படுகிறதா? சில நியாய தீர்ப்புகளை குறித்து சிலர் பேசலாம், ஆனால் நரகத்தை குறித்து பேசப்படும் செய்திகள் மிக குறைவானவைகளாய் இருக்கின்றன. இந்த அதிகமான செய்திகள் கர்த்தருடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நரகத்தை குறித்த செய்தியோ தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த செய்தியோ குறைவானதாகவே பிரசங்கிக்கப்படுகிறது. நரகத்தை குறித்து ஒருவர் செய்தி அளிக்கும் முன்னதாக அந்த செய்தி அவருடைய சொந்த இருதயத்தை தொடுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது தேவனை அறியாமல் அழிந்து போகிறவர்களை குறித்த துக்கம் அவருக்குள்ளே இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். தேவ மனிதர் ஒருவர் சொல்லும் பொழுது டிஎல் மூடி அவர்களைப் போல நரகத்தை குறித்து வேறு யாரும் பிரசங்கிக்கவே முடியாது என்று சொல்கிறார். நரகத்தை குறித்த செய்திகள் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை சரியான நபர் பிரசங்கிக்க வேண்டும், அதுதான் சிறந்தது. சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறார், இஸ்ரவேலின் அனைத்து எதிரிகளும் மேற்கொள்ளப்படுவார்கள். அவருடைய பக்கத்தில் இருக்கும் மீதியான ஜனங்கள் அவரோடு பெற்றுக்கொள்ளும் வெற்றி அது. ஒரு குமாரனின் மரணத்தை குறித்து தொடர்ந்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அது எகிப்து தேசத்தின் தலைப்பிள்ளை என்று சொல்லலாம். யூதர்களுக்கு எதிரான பகை எங்கே ஆரம்பமானதோ அந்த எகிப்திற்கே அது நம்மை எடுத்துச் செல்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஒரு புதிய அரசன் அடிமைப்படுத்தினான். யூத குலத்தையே அழித்துவிட அவன் எண்ணினான். ஆனால் தேவன் அந்த வரிசையில்தான் உலகத்திற்கான இரட்சிப்பையே திட்டமிட்டிருந்தார். அந்த காலகட்டம் முதல் அநேக ராஜ்யங்கள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நின்றன. முழுமையான விடுதலை கொடுக்க அவர் வரும் வரை இஸ்ரவேலை பகைக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அடுத்த வசனத்திலே நீதியின் ராஜ்யமும் அரியணையிலே நிறுவப்படுவதை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 9:7-8 வசனங்கள். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இது மிக முக்கியமானது பிரியமானவர்களே. தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கும் நியாயாதிபதிகள் இந்த உலகத்திலே குறைவாயிருக்கிறார்கள். சரி எது தவறு எது என்பதை தேவனே சரியாக சொல்கிறார். தேவனே ஒளியையும் இருளையும் பிரித்தவர். எனவே இந்த உலகத்தில் சரி எது என்பதை சொல்லுகிறவர் தேவனே. இன்றைய உலகத்திற்கும் நீதி நியாயம் தேவை. இந்த உலகத்திற்கான சட்டங்களை தேவனே உண்டாக்குகிறார். தேவன் சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். சங்கீதம் 9:13-14. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும்.
கவனித்தீர்களா? தேவரீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். உங்களை குறித்து எனக்கு தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் எனக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் வேண்டும். அவர் வரும்பொழுது நீதி வரும் என்றாலும் இயேசு கிறிஸ்துவிலே நீதி நிலைநாட்டப்பட்டுவிட்டது. எப்பொழுது? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த பொழுது அவர் நமக்காக நீதியானார். இன்றைக்கு நாம் இரக்கம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலே அந்த இரக்கம் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிலே கழிகூற இன்னும் அநேகர் வேண்டும். சங்கீதம் 9:15, ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது தேசங்கள் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் வெட்டின குழியிலே தாங்கள் விழுந்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற தேசங்களை ஏறிட்டு பாருங்கள். ஒவ்வொரு தேசங்களும் தாங்கள் வெட்டுகிற குழியிலே தாங்களே விழுகிறார்கள். வசனம் 16, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். இது மிக உன்னதமான ஒரு வசனம். வசனம் 17, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, இது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கொள்கை. எனவேதான் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னதாக அவர் ஏற்படுத்தி இருக்கிற வழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் நரகத்திலே தள்ளப்பட முடியாது? யார் யார் இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட போகிறதில்லை. ஆனால் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எனவேதான் நரகத்தை குறித்து ஒருவர் செய்தி கொடுக்க வேண்டுமென்றால் உள்ளம் உடைந்து ஆத்தும பாரத்தினாலே வேதனைப்படுகிறவர்கள் மட்டுமே நரகத்தை குறித்து சரியாய் பிரசங்கிக்க முடியும். தேவனுடைய இரக்கத்தை நாம் இன்னமும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று உணர்வோம் என்றால் இன்றே அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவோமா? சிலுவையிலே அவர் தமது இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவரே மன்னிப்பையும் சமாதானத்தையும் தருகிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. தொடர்ந்து சங்கீதம் 9:18 வாசிக்கிறேன். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எளியவர்கள், இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கென்று அநேக உதவிக்கரங்கள் உண்டு, அநேக பணித்திட்டங்கள் உண்டு. என்றாலும் அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருப்பதிலேயும் மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் ஏழைகளுக்கு முந்தி பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எளியவர்களுக்கு நியாயம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? எளிமையாக இருக்கிறவர்கள் கர்த்தரை குறித்து அதிக ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏழ்மையாக இருப்பவர்கள் தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் உதவி செய்ய எதிர்பார்த்தவர்கள் தங்களுக்கே ஏதாவது கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பதவியையும் தேடுகிறதில்லை. எந்த ஒரு தனி மனிதனையோ எந்த ஒரு தனி மனிதனையும் அவர் பிரியப்படுத்த விரும்புகிறதில்லை. முதல் முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்தார். அவரே தேவனாய் இருந்தபடியினாலே அவர் மீண்டுமாய் வரும்பொழுது அவர் தமது சித்தத்தை செய்ய போகிறார். அருமையானவர்களே, எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. மனிதனிடத்திலிருந்து அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருவரே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். சங்கீதம் 9:19, எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். தேசங்கள் இனிமேல் தான் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 25:31 முதல் 36 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் அங்கே இருந்து வாசிக்கிறேன். வசனம் 32, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. மேலும் 9ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. இன்றைக்கும் சிலர் தாங்களே தேவன் என்பது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே முத்தலபேன் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் என்று பார்த்தோம். இது குமாரனின் மரணத்தை குறித்து குறிப்பிடுகிறது என்றும் கூறினேன். அந்த குமாரன் கோலியாத்தாகவோ பார்வோனாகவோ இருப்பான் என்றால்
அவர்கள் இருவருமே வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சிறிய உதாரணமாய் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து பிசாசின் மகனாய் இருப்பான். அவன் தன்னை தேவனுடைய ஸ்தானத்திலே வைப்பான். இறுதியாக தேவன் அவனை அழிப்பார். இப்பொழுது 10வது சங்கீதத்திற்கு வருகிறோம். தொடர்ந்து பூமியிலே பிசாசின் மனிதனை குறித்து வாசிக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 10 முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இந்த வசனத்திலே துன்மார்க்கனை குறித்த 2 குணநலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று பெருமை, மற்றும் ஒன்று தன்னைத்தான் போற்றுவது. நீங்கள் இந்த உலகத்திலே சுற்றி பார்க்கும் பொழுது யார் துன்மார்க்கர் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டுமா? துன்மார்க்கர் பெருமையிலானே நிறைந்திருப்பார்கள். அவர்கள் தங்களை குறித்தே போற்றி புகழ்ந்து பேசுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எந்த இடமும் இல்லை. மட்டுமல்ல, உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்றும் பேசுவார்கள். பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் பேசுவார்கள். ஆனால் உண்மையில் எதையுமே செய்திருக்க மாட்டார்கள். இந்த துன்மார்க்கன் அந்தி கிறிஸ்துவை ஞாபகப்படுத்துகிறான். அவன் ஒரு பொய்யான மேசியாவைப் போல வருவான். அவனுடைய பெருமையும் தன்னைத்தான் போற்றிக்கொள்ளும் குணநலனும் அவனை வெளிப்படுத்தும். சங்கீதம் 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. கவனித்தீர்களா? தேவன் இல்லை என்பதே அவனுடைய நினைவாய் இருக்கிறது. வரப்போகிற அந்தி கிறிஸ்து தேவன் இல்லை என்று கூறுகிறவனாய் இருப்பான். உலக சரித்திரத்திலேயே தாவீதின் காலங்களிலே தான் தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் உருவானார்கள். ஆதாமை அறிந்திருந்த ஒரு மனிதனை நோவாவுக்கு தெரியும். சிருஷ்டிப்புக்கு அவ்வளவு அருகில் இருந்த காலத்திலே யாரும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறுக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கவும் இல்லை. தேவன் 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுதும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு எதிராக எதையுமே அவர் சொல்லவில்லை. ஆனால் அநேக தெய்வங்களை வழிபடுகிறவர்களை குறித்த ஒரு கட்டளை இருக்கிறது. 10 கற்பனைகளிலே முதல் கற்பனையே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதுதான். 2வது கற்பனையும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த 2மே பல தெய்வங்களை வழிபடுவதற்கு எதிரானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே தேவன் இல்லை என்று ஒருவரும் சொல்ல துணியவில்லை. என்றாலும் தாவீது தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களை குறித்து பல சங்கீதங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இறுதி நாட்களிலே வரப்போகிற அந்தி கிறிஸ்து பெருமை நிறைந்தவனாகவும் தன்னைத்தான் போற்றுகிறவனாகவும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனாகவும் இருப்பான். சங்கீதம் 10:5-6 வசனங்கள். அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். இன்றைக்கும் உலகத்திலே பலர் தங்கள் செல்வ செழிப்புகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு யாரும் தேவையில்லை, தேவன் என்று ஒருவர் தேவையில்லை என்று எண்ணுகிறார்கள். தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவின் மற்றும் ஒரு குணநலனை கவனிப்போம். சங்கீதம் 10:13. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். கவனித்தீர்களா? அவன் தேவனை விசுவாசியாமல் இருப்பது மட்டுமல்ல, அவரை ஏளனமும் செய்கிறான். தேவன் என்று ஒருவர் இல்லை என்றே சொல்லுகிறவன் அவரை எப்படி அசட்டை செய்கிறவனாய் இருக்க முடியும்? இது எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாய் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். தேவன் இருக்கிறபடியினாலே அவர் மேலே அவனுக்கு அவ்வளவு எரிச்சல் வருகிறது. நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு இல்லை என்று அவன் சொல்லுகிறான். இந்த நாட்களிலேயும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற எண்ணற்ற மக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர் இருப்பார் என்றாலும் தங்களை தொந்தரவு செய்யாதபடி தூரத்தில் இருக்கிறார் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு எந்த நியாய தீர்ப்பும் வரப்போகிறதில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நிலைமையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தவறு செய்கிறவர்கள்
தண்டிக்கப்படவே கூடாது என்று சொல்லும் மக்கள் கூட்டத்தோடு நீங்கள் சேருகிறீர்கள். இன்று சிலர் சிறைச்சாலைகளும் தண்டனைகளும் கொடுக்கப்படுவது மனிதனை மறுமலர்ச்சி அடைய செய்ய என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, குற்றம் குறைகளை அப்புறப்படுத்துவதற்காகவே தண்டனைகள், சிறைச்சாலைகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் தவறு இழைக்காதவர்களை பாதுகாப்பதற்காக. பூமியின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு தவிர்க்க முடியாதது. அவருடைய வருகைக்கு எவ்வளவு அருகிலே செல்லுகிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு அவருடைய வருகை குறித்து நம்பும் மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே செல்லும். சங்கீதம் 10:16 முதல் 18 வரை வாசிக்கிறேன். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்வீர். இந்த மண்ணான மனுஷன் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்பொழுது நாம் 11ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த சங்கீதம் எந்த ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக தாவீதின் வாழ்க்கையிலே அவர் பட்ட பாடுகளின் நாட்களிலே எழுதப்பட்டது. அநேகருடைய கருத்து என்னவென்றால், தாவீது அப்சலோமின் கரத்திற்கு தப்பிச் செல்லும் பொழுது இது எழுதப்பட்டது என்கிறார்கள். உன்னதமான தாவீது ராஜாவின் இருதயத்திலிருந்து வரும் வெளிப்பாட்டை கவனியுங்கள். 11ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? இன்றைக்கும் மனோதத்துவ வைத்தியர்கள் பலர் கொடுக்கும் ஆலோசனை தான் இது. உங்கள் பிரச்சனைகளிலிருந்து சற்று தூரமாய் செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள். எங்கேயாவது கடந்து செல்லுங்கள், உங்களுக்கு தேவை ஓய்வு என்று சொல்வார்கள். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை விட்டு விலகிச் செல்லுங்கள், ஒரு பறவை மலைக்கு பறந்து போவது போல நீங்கள் பறந்து செல்லுங்கள் என்பார்கள். அருமையானவர்களே, பிரச்சனையை விட்டு தூரமாய் செல்வது என்பது பிரச்சனைக்கு தீர்வாகாது. உங்களை விட்டே நீங்கள் தூரம் ஓட முடியாது. மக்கள் தாவீதை பார்த்து சொல்லலாம், பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லலாம். ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அது வழி அல்ல. மக்கள் கூட்டத்தை விட்டும் அனுதின பணிகளை குறித்தும் தூரமான இடத்திற்கு செல்லும் பொழுது சாலையின் இரைச்சல்களிலிருந்து, ஜனக்கூட்டத்தின் இரைச்சல்களிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஓடிச் செல்ல விரும்புவீர்கள் என்றால், அல்லது நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்து தப்பிச் செல்ல விரும்புவீர்கள் என்றால், இது நல்ல ஒரு ஆலோசனை அல்ல. பயத்தினாலே நீங்கள் ஓடக்கூடாது. தாவீதை பார்த்து பட்சியைப் போல மலைக்கு பறந்து போ என்று சொன்னவர்கள் அவருடைய ஜீவனை குறித்து பயந்து அவ்வாறு பேசினார்கள். ஏனென்றால் தாவீதின் மகனான அப்சலோம் தாவீதை கொல்ல முயற்சித்து கொண்டிருக்கிறான். சங்கீதம் 11:2, இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அப்சலோமோடு சென்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் தாவீதை கொல்லத்தான் விரும்பினார்கள். 2 பக்கங்களிலேயும் மிக அதிகமான கசப்பு இருந்தது. அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக யுத்தத்தில் வந்தபொழுது தாவீது தேசத்தை விட்டு ஓடவில்லை. தன்னை திடப்படுத்தி கொள்ளும்படியாக சற்று பின்னாலே சென்று பின்னர் படையோடு திரும்பினார். தனது 3 படை தளபதிகளிடத்திலேயும் தாவீது சொன்ன காரியம் என்ன? என்னுடைய மகனாகிய அப்சலோமை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு எந்த தீமையும் செய்ய வேண்டாம் என்றுதான் கூறினார். தனது தகப்பனுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்ததிலே அப்சலோம் பெரிய ஒரு தவறு செய்தான். ஏனென்றால் தாவீது மிகப்பெரிய ஒரு யுத்த புருஷன் என்பதை அவன் உணரவில்லை. மலைகளிலேயும் காடுகளிலேயும் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பது தாவீதிற்கு மிக நன்றாக தெரியும். தாவீதைப் போல அப்சலோமுக்கும் அப்சலோமின் ஆட்களுக்கும் பயிற்சி இல்லாதபடியினாலே தோற்று போனார்கள். அப்சலோமின் பக்கத்திலே கசப்பு இருந்தது மட்டுமல்ல, தாவீதின் பக்கத்திலேயும் கசப்பு இருந்தது. தாவீதின் இருதயத்திலே அது இல்லாவிட்டாலும் தாவீதினுடைய படைத்தலைவனான யோவாபின் உள்ளத்திலே அது இருந்தது. வாய்ப்பு கிடைத்த பொழுது அவன் அப்சலோமை கொலை செய்தான். அப்சலோமின் மரணம் தாவீதின் உள்ளத்தை உடைத்தது. அந்த துக்கத்திலிருந்து தாவீது மீண்டதாக தெரியவில்லை. அப்சலோம் பொறுப்பெடுக்க முற்பட்ட பொழுது தாவீது எருசலேமை விட்டு வெளியேறினார். சட்டம் ஒழுங்கு எல்லாம் கெட்டு போய்விட்டது. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை தொழுது கொள்ள அங்கே மக்கள் இல்லை. பாருங்கள், சங்கீதம் 11:3, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? இன்றும் இது கேட்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த கேள்வி.
எல்லா பக்கங்களிலேயும் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திவாரத்தை குறித்து கேள்வி எழும்புகிறது. புதிய ஒழுக்க நெறி என்று சொல்லப்படுகிற காலம் காலமாயிருக்கும் பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பிரச்சனை என்ன? நீதிமான் என்ன செய்ய முடியும்? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை அவர் பரிசோதிக்கிறார். நாம் திரும்பக்கூடிய ஒரே இடம் அவருடைய பாதப்படிதான். நம்முடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டாலும் நீதிமான்கள் பற்றி கொள்ள தேவன் உண்டு. ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைந்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் தனது 2 கரங்களினாலும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டார். பிரியமானவர்களே, நாமும் தேவனை விசுவாசிக்க வேண்டியதும் அவரை பற்றி கொள்ள வேண்டியதுமான காலத்திலே வாழுகிறோம். அல்லேலூயா என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு பாட முடியாவிட்டாலும் அல்லேலூயா என்ற வார்த்தையையாவது கூறுங்கள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர்! சங்கீதம் 11:5, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தமக்கு சொந்தமானவர்கள் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எனவே அவர் தம்முடைய பிள்ளைகளை சோதித்து அறிகிறார். அவர் என்னை சோதிக்கிறார், அவர் உங்களை சோதித்து கொண்டு இருக்கிறார். இவ்வாறு கூறுவதனாலே அவர் நம்மை வெறுக்கவில்லை, பகைக்கவில்லை. நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய நாம மகிமைக்காகவுமே அவர் நம்மை சோதிக்கிறார். ஆனால் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. தேவன் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார் என்று சிலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தேவன் நம்மை மிக அதிகமாக நேசித்தபடினாலே நமக்காக மரிக்கும்படியாய் அவருடைய ஒரே குமாரனை கொடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் உங்கள் பாவங்களிலேயே தொடர்ந்து நிலைத்திருப்பீர்கள் என்றால், தொடர்ந்து பாவத்தையே செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு பகைஞராயிருக்கிறீர்கள். தேவனும் உங்களுக்கு பகைஞராயிருக்கிறார். தேவன் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்திலே திரும்பினால் அவர் உங்களை ரட்சிப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். சங்கீதம் 11:6, துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. துன்மார்க்கத்தின் பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அதை தடுக்க எதையும் செய்யவில்லை. துன்மார்க்கர் செழித்தோங்கி வாழ்கிறார்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையை வருஷிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். சொல்லப்போனால் நீதிமானை விட துன்மார்க்கர் அதிக ஆசீர்வாதம் பெறுவது போல தெரிகிறது. இது அவர்களுடைய நாட்கள். வசனம் 7, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேலே பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பிரச்சனையின் காலங்களிலே நம்முடைய அஸ்திவாரமே அசைகிறது போல இருந்தாலும் நாம் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பார்ப்போமாக. ஏனென்றால் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு காட்சி இது இல்லையா? கஷ்டத்திலே, பிரச்சனைகளிலே, வேதனைகளிலே நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை நோக்கி தேவனுடைய முகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அவருடைய முகத்தை ஏறிட்டு பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை அவரே உங்களுக்கு சொல்லித் தருவார். 12ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். மகா உபத்திரவ காலத்திலே தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். மகா உபத்திரவ காலத்தின் நிறைவேறுதலின் நாட்களை குறித்து இந்த சங்கீதம் கூறுகிறது. ஆரம்ப வாக்கியத்திலே பக்தியற்ற நிலைமையை குறித்து நாம் படிக்கிறோம். இது இஸ்ரவேலிலும் இருக்கிறது, திருச்சபையிலும் இருக்கிறது. சங்கீதம் 12:1, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். எலியாவைப் போல இன்றைக்கும் நான் ஒருவன் மட்டுமே கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சிலர் சொல்லலாம். ஆனால் அது உண்மை அல்ல பிரியமானவர்களே. உங்களை சுற்றி துன்மார்க்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலாம். சங்கீதம் 12:2, அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை பேச வேண்டிய காலம் இதுதான். மனிதனுடைய முகத்திற்கு நேராக ஒன்றும் முதுகிற்கு பின்னால் மற்றொன்றும் பேசக்கூடாது. அதுதான் இருமனதாய் பேசுவது. சங்கீதம் 12:3-4 வசனங்கள், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார்கள்.
பெருமையாக பேசுகிறவர்களை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். சபைகளிலேயும் பக்தி குறைந்து வருவதை குறித்தும் சொல்கிறார். பெருமைகள் காணப்படுகிறது, பக்தி இல்லை. யூதாவும் இப்படிப்பட்ட பக்தியற்ற நிலைமையை முன் அறிவித்திருக்கிறார். வாசிக்கிறேன், யூதா 16ஆம் வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் பக்தியற்றவர்கள் பொய்யர்களின் கூட்டமாயிருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை குறித்து வாசிப்போம். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. துன்மார்க்கர் பெருமையானவைகளை பேசி தங்களையே போற்றி புகழுவார்கள். அவர்கள் சொல்வதை நீங்கள் நம்ப முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சுத்த சொற்களாய் இருக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுற்றிலும் அரணான கோட்டையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். 7, 8 வசனங்கள். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நாட்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மகா உபத்திரவத்தின் காலத்திலே இது மிக உண்மையானதாய் இருக்கும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலத்தின் முடிவு நாட்களிலே எருசலேம் தேவாலயத்திலே நடைபெறப் போகிற ஆராதனை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் தம் காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லும் பொழுது, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையிலே நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது என்றார். எதிரியானவனுடைய கை ஓங்கியிருக்கும் காலங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். என்றாலும் தன்னுடைய பிள்ளைகள் காரணம் இல்லாமலோ அவருடைய இருதயத்திலே ஒரு நோக்கம் இல்லாமலோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து செல்ல தேவன் அனுமதிக்கிறதில்லை. பிரியமானவர்களே, நம்மை சுற்றி துன்மார்க்கமான காரியங்கள் இடம்பெற்றாலும் சில நேரங்களிலே நம்முடைய பாதையிலேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வந்தாலும் தேவன் நம்மை எப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலேயும் அவர் செய்யக்கூடிய சிறந்த காரியம் உண்டு. தமது நோக்கத்தை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துவார் என்ற நிச்சயத்தோடும் உறுதியோடும் அவரையே நாம் விசுவாசித்து உண்மையும் உத்தவமாய் அவரையே பின்பற்றி செல்வோமா? அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று திரும்பி பார்ப்போமா? தனது தகப்பனுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்ததிலே அப்சலோம் பெரிய தவறு செய்தான். தாவீது பெரிய யுத்த புருஷன் என்பதை அவன் உணரவில்லை. மலைகளிலும் காடுகளிலும் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரியும். தாவீதை போல அப்சலோமுக்கும் அப்சலோமின் ஆட்களுக்கும் பயிற்சி இல்லாதபடியினாலே தோற்று போனார்கள். இன்று அநேக செய்திகள் கர்த்தருடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறதாகவே இருக்கிறது. நரகத்தை குறித்ததான செய்தியோ தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான செய்தியோ மிகவும் குறைவாகவே பிரசங்கிக்கப்படுகிறது. யார் நரகத்திலே தள்ளப்பட முடியாது? இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட போவதில்லை. ஆனால் தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூமிக்கு வந்தபோது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்தார். அவரே தேவனாய் இருந்தபடியினாலே அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் தமது சித்தத்தை செய்ய போகிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசையர் 4:2.